தொடர்ச்சியாக ஸ்டெஃபியோட ஃபேமிலி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நக்கீரன் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெஃபியோட இஷ்யூவில் நக்கீரனில் செய்தி வெளியான பின்னாடி அந்த சம்மந்தப்பட்ட அவங்க கணவர் வந்து கைது செய்யப்படுறாரு. என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் அவங்க மாமனார் மட்டும் கைது செய்யப்படுறாரு. அதே போல் அவங்க மாமியாரும் மச்சன்னு வந்து விட்டுடுறாங்க. ஆக்சுவலாக அவங்கள கைது பண்ணியிருக்கணும். போலீஸ் துவக்கத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெத்தனை காட்டிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களை காப்பாற்றுறாங்க. அதே போல் ஆர்டிஓ விசாரணை, ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டிஓ மிருனாலின்னு சொல்லிட்டு இந்தம்மா, அதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறது கூட அடுத்து அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை உட்கார வச்சு பேசணுன்ற இது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ப்ரொமோஷனில் வந்து ஆர்டிஓ ஆகியிருக்காங்க. அதனால் சமீப காலமாக அவங்களுடைய நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து சாமானிய மக்கள் வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் வந்துட்டுருக்கு. ஸ்டெஃபி விஷயத்துலையும் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரம்யான்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபியோட வீட்டில் அவங்க ஃபேமிலி வந்து இவங்க இந்த அம்மா அந்த ஆர்டிஓ ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டிஓ வந்து விசாரிக்கவே வேண்டாம் அப்படின்னு கலெக்டர்கிட்டே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பொண்ணை இழந்துட்டு நாங்கள் தவிக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு வரதட்சணைக்காக இப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு வீட்டை எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, கொலை நடந்திருக்கு. ஆனால் ஒரு மாதம் கழித்து நம்ம செய்தி போட்ட பின்னாடி தான் வந்து அது அவங்க விசாரிக்கவே இது பண்ணுறாங்க. அது கூட ஒரு ஃபார்மலாக இது கேட்கல. ஆனால் யார் கொலை செய்யப்பட்டதாக இருக்காங்களோ அந்த தரப்பை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜ மரியாதை கொடுத்து அனுப்புகிறாங்க.